இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, இருள் என்பது பாவம், சாபமான காரியங்கள், கடன், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இருளுக்குரியவைகளாக இருக்கிறது. அதிலிருந்து வெளியில் வரும்பொழுது பெரிதான ஒரு சமாதானம், பெரிதான ஒரு மகிழ்ச்சி, அதுதான் வெளிச்சமாக இருக்கிறது. இப்படியாய் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல விரித்திருக்கிறீர். ஆம் தேவ பிள்ளைகளை, தேவன் எப்படி ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறாரோ அந்த ஒளியில் நாம் நடக்கும் பொழுது நாமும் அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம். நாம் மாத்திரம் பிரகாசமாக இல்லை, அநேகரை பிரகாசிக்க வைக்கும்படியாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் இருளில் அல்ல வெளிச்சத்தில் இருக்கிறேன், வெளிச்சத்தின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், அநேகருக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இன்றைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளை, பாவத்தின் பிள்ளை அல்ல, சாபத்திற்கோ கடனுக்கோ வியாதிக்கோ அல்ல. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சத்திற்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். God bless you.